CA Foundation Principles and Practice of Accounting, Final Accounts, presented by Madhi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 7ல் Final Accountல Lesson 8 Bad Debts. இது வரைக்கும் நம்ம யூனிட் 1ல் ஒரு 7 லெசன் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பேட் டெட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து மாணவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். Bad debts. What is bad debts? Bad debts, the debts which are found to be non-recoverable. அதாவது ஒரு வியாபாரம் என்பது முழுமையாக கேஷ் அண்ட் கேரி, அதாவது பணம் கொடுத்து வாங்கிறது, இல்லை வித்துட்டு பணம் வாங்கிறது, அந்த மாதிரி நடவடிக்கை முழுமையாக ஈடுபடுத்த முடியாது. நாம் பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடனுக்கு வாங்கி ஆகணும், நாம் பொருளை விற்றாலும் கடனுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் பிஸ்னஸில். அந்த மாதிரி நம்ம கடனுக்கு கொடுத்தோம்னா அதை டெப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நமக்கு தெரியும் அந்த மாதிரி கடன் வாங்கினவங்கள, பொருள் விற்று அதை குட்ஸை வாங்கி இது பண்ணுறவங்கள நம்ம டெட்டார்ஸ் சொல்கிறோம். கலெக்டிவாக சண்டி டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் ட்ரேடு ரெசிவபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஆக டிரான்சாக்ஷன்ன்றது எப்பொழுதுமே நம்ம டெபிட் பேஸில் தான் பண்ணுறோம். அதாவது இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்போட தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த எக்ஸுக்கு நம்ம பொருளை விற்றுருக்கிறோம், ஒரு 1 lakh விற்றுருக்கிறோம். 1 lakh விற்றுருக்கிறோம், கடனுக்கு விற்றுருக்கிறோம். அப்போ இது சண்டி டெட்டார்ஸில் இருக்கிறார். இது நமக்கு வர வேண்டியது, அதனால அசெட்ல போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, ரைட். இது இந்த கடனை அவர் 1 year தரல. அப்ப இந்த பணம் வருமா நமக்குன்னா கொடுத்துருக்கோம், வந்துடும். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சொல்றோம், கொடுத்துருக்கிறோம், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 2 வருஷமா வரல, கேட்டிருக்கிற கொடுத்துருக்கன்னு சொல்லியிருக்காரு, வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 3 வருஷமா ஆகிப்போச்சு, இன்னும் வரல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 3 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறோம், இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 6 வருஷமா வரல. 6 வருஷமா வரலன்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், இதை வருமானு தெரியல, சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வரும்னு சொல்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஹோப்பாக இருக்கிறோம். இந்த இடத்துல ஹோப்பை இழந்துடுறோம், வருமா வராதான்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல் ஆயிடுறோம். 10 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ மறுபடியும் இன்னும் பணம் வராமல் தான் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறோம், அது வரவே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். பேட் டெட்ஸ். அதாவது இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்ன்றது நான் உதாரணத்துக்கு சொன்னேன். பட் ஒரு லைஃப் பீரியட் வச்சிருக்கிறாங்க நம்ம டைம்ஸில், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அது வேற விஷயம். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, அப்போ சண்டி டெட்டார்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட கால வரையில் வர வரைக்கும் அது நமக்கு அசட்டாக இருக்குது. அதன் பிறகு நமக்கு டவுட்ஃபுல் ஆகிடுது. அதன் பிறகு வரவே வராதுன்னு சொல்லிட்டு முடிவு கட்டிடும். தட் இஸ் கால்டு பேட் டெட்ஸ். அப்போ பேட் டெட்ஸ்ன்றது த டெப்ட்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் டு பி நான் ரெக்கவரபிள், நம்மளால் ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்க கடன்கள் எல்லாமே பேட் டெட்ஸ். ஓகேங்களா, வெரி சிம்பிளாக சொல்லிச்சு. இந்த பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட், இது அட்ஜஸ்ட்மெண்ட், இது இருக்கு இல்லைங்களா. இந்த சாப்டரை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. இதுல நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க குருட்டாம்பாக்கா நிறைய கணக்கு போட்டு இருப்பீங்க, அப்படிலாம் போடக்கூடாது. ஃபண்டமெண்டல் பேசிக் தெரியாம போடக்கூடாதுன்றனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். கொஞ்சம் கவனிச்சு கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் லெங்க்தியா இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இட் இஸ் ஜெனரலி ரிலேட்டட் வித் ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் சண்டி டெட்டார்ஸ். பேட் டெட்ஸ்ன்றது பொதுவாக நமக்கு சண்டி டெட்டார்ஸும் ட்ரேட் ரிசீவபிள் தான் இருக்கும். ட்ரேட் ரிசீவபிள் ஆர் சண்டி டெட்டார்ஸ் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. இதில் தான் பேட் டெட்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா,
ரைட், ஓகே. அடுத்தது இந்த பேடர்ஸை வந்து ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று பொதுவாக கிளாசிஃபை பண்ணுறது அப்படி 1 2. ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ், செகண்டு பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். ஓகே, வராது இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, ஒரு 1 lakh நமக்கு இன்னும் வராமலே இருக்குது, வெகு நாட்களாக இருக்குதுன்னு போது இது நமக்கு வராது அப்படின்னு தீர்மானிக்கலாம். வந்தால் வரட்டும், வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு செக்யூர் சேஃபுக்காக பண்ணுறது வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ். பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்னாக்கா ஒரு 25,000 வச்சுங்களேன், இந்த அமௌண்ட்டு ஒரு 10 வருஷமாக வரவே இல்லை, இனிமேலே வராதுனாக்கா இதுக்கு நஷ்ட கணக்கில் எழுதுறோம் இல்லையா, லாஸ் எழுதுறோம் இல்லையா, இது பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். இது அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்ன்றது வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போகும். ஆனால் பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறது தான் பேடர் ரிட்டர்ன் ஆஃப். இந்த பேடர்ஸு ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸாகவும் வரும், பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃபாகவும் வரும். டைரெக்டாகவே பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வரும், முதல்ல ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் வரும். சம்டைம்ஸு ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் கொடுத்த பிறகு அதன் பிறகும் வரலன்னா அங்கேருந்தும் பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃபாக வரும். ஆக பேடர்ஸ்ன்றது டைரெக்டாகவும் பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வரும், ப்ரொவைட் பண்ணிட்டு அப்புறமேட்டும் வந்தாலும் வரும், எப்படி வந்தாலும் வரும். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் என்ன வரும், பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரைட், இது ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ், இது பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது நாமினல் அக்கௌண்ட். ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்ன்றது என்னது, பர்சனல் அக்கௌண்ட். இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல உங்களுக்கு, இது பர்சனல் அக்கௌண்ட். ஏன் இது நாமினல் அக்கௌண்ட், ஏன் இது பர்சனல் அக்கௌண்ட்னா, பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது அந்த வருஷ கணக்கோட அதை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருப்போம். ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்ன்றது இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ணோம்னா இதனுடைய பேலன்சஸை நெக்ஸ்ட் இயரும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது அந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும். நாமினல் அக்கௌண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இப்போ P&L அக்கௌண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸு நெக்ஸ்ட் இயரும் எடுத்து போவோம். ஏறக்குறைய நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்கிறோம், பர்சனல் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்கோன்னா, ஏறக்குறைய இதுவும் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸும் பர்சனல் அக்கௌண்ட் தான். அதாவது இப்படி சொல்கிறோம் பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. எக்ஸ் இருக்கிறாரு, இவரு நமக்கு 50,000 பணம் தரணும். இதை பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம்னா எக்ஸோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். புரியுதுங்களா, எக்ஸோட அக்கௌண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ் கொடுத்தோம்னா எக்ஸ் அக்கௌண்ட் அந்த 50,000 இருக்கும், தனியாக ஒரு 50,000 ப்ரொவிஷன் போட்டு வச்சுருப்போம். இது வந்தால் வரும், வரலனா வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டை வச்சுருப்போம். இது வந்துட்டுனா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், வரலனாக்கா இது பேட் இதாகிடும், இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயின்னு இருப்போம். இதுதான் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸுக்கும் பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃபுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்ன்றது பர்சனல் அக்கௌண்ட்டு, பணம் வந்ததுன்னா கேஷு, இது வந்து இது கிரெடிட்டாக இருக்கும். ஓகேங்களா, பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது டெபிட் பேலன்சஸ் வரும். ஓகே, அது இருக்கட்டும். இது அப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்ன்றது பர்சனல் அக்கௌண்ட்டு, பேடர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது நாமினல் அக்கௌண்ட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது. இந்த கான்செப்டை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் பேடர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல டெஃபினட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லி கொடுத்துருப்பானாக்கா 3 விதமானதான் வரும் மொத்தத்தில். அதாவது ஜென்ரலாக பேடர்ஸ், அடுத்தது வந்து இது 1, ரெண்டாவது ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ், மூணாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இது ரெண்டும் ஒன்று தாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸ்னாலும் ப்ரொவிஷன் பேடர்ஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸில் உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கும்போது என்ன செய்வாங்கனாக்கா பேடர்ஸை கொடுத்துருவாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது டிபியில் வந்துடும், ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நியூ ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. பேடர்ஸ் வந்து
பெரும்பாலும் டிபியில் வந்துடும், ட்ரையல் பேலன்ஸில் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லித்தரோம், அது வேற. பொதுவாக வந்து பேட் டெட்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் வந்துடும். ஓல்டு ப்ரொவிஷனும் ட்ரையல் பேலன்ஸில் வந்துடும். நியூ ப்ரொவிஷன் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கனாக்கா, பொதுவாக இப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மூணும் கொடுத்துட்டா என்ன பண்ணுங்கன்னா, பேட் டெட்ஸு P&L அக்கௌண்ட்டில் வந்து போடும்போது பேட் டெட்ஸு ஆடு, அதாவது ஆடு நியூ ப்ரொவிஷன் கூட்டிட்டு லெஸ்ஸு ஓல்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன வருதோ இதுதான் வந்து நெட்டாக வந்து P&L அக்கௌண்ட்டில் போடணும். இந்த நெட்டை தான் போடணும். இதுதான் வந்து காலங்காலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குற கணக்கு. இதை ஏன் வந்து ஆட் பண்ணணும், இதை ஏன் லெஸ் பண்ணணும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்ற சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக உங்களை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் இப்போ கவனிச்சு பாருங்க, இதை ஏன் ஆட் பண்ணணும், இதை ஏன் லெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதனுடைய கான்செப்ட் இது 3 கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்களே இதை பற்றி தான் போடணுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன், இந்த வந்து சாப்டரை வந்து கொஞ்சம் தயவு செய்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. ஒரு 4 விதமான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆல்மோஸ்ட் இதில் எல்லாம் கவர் ஆகிடும். உங்களுக்கு இதை போட்டுட்டிங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து உங்களுக்கு தரவாயிடும். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், இது சிம்பிளாக பேட் டெட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, ரைட்டிங் ஆஃப் ஆர் டிமினிஷிங் ஆஃப் அன்ரெக்கவர் அமௌண்ட் ஃப்ரம் த டெட்டார்ஸ். ஓகே, இது 2 விதமாக வரும். அதாவது ரைட்டிங் ஆஃப் ஆர் டிமினிஷிங் ஆஃப் அன்ரெக்கவர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரம் த டெட்டார்ஸ்னா, டெட்டார்ஸோட கணக்கில் எக்ஸ்ன்ற ஒரு கணக்கில் இருக்கிற அமௌண்ட்டு ஒரு 1 lakh இருந்ததுன்னா, அதாவது சன்ட்ரி டெட்டார்ஸ் வச்சுக்கலாம். சன்ட்ரி டெட்டார்ஸுடைய டோட்டல்ஸ் ஒரு 1 lakh இருந்ததுன்னா இதில் ஒரு 20,000 வராது அப்படின்னாக்கா இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரைட் ஆஃப்னா குறைக்கிறது, டிமினிஷிங்காலும் மறைக்கிறது, அதை குறைக்கிறது. அப்படின்னா இது வந்து பண்ணுறதுன்னா வச்சுங்க, இந்த 20,000 கால்ட் அஸ் பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப், ரிட்டர்ன் ஆஃப். அதான் ரிட்டர்ன் ஆஃப்னா நீக்கிறோம், வரைவு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த 20,000க்கு பேர். ஓகே, இல்லை இந்த பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ல 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று, பொதுவாக பேட் டெட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபியில் கொடுத்துருப்பாங்க, ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்கன்னா இந்த பேட் டெட்ஸு ஆல்ரெடி அக்கௌண்டடு சன்ட்ரி டெட்டார்ஸில் இது அட்ஜஸ்ட் ஆகி போச்சு, ஆல்ரெடி அட்ஜஸ்டட். நீங்கள் திருப்பி எதுவும் பண்ண தேவையில்லைன்றதுனால இந்த பேட் டெட்ஸை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு P&L அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரைட்டு அப்படியே டு பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை போட்டு கணக்கை முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதாவது திருப்பி சொல்லுங்கள், ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான், ஒரு இடத்துல தான் என்ட்ரி வரும், அது நேராக P&L வரும். P&L போட்டு கணக்கு முடிச்சிங்க. இது இந்த பேட் டெட்ஸை ரிட்டர்ன் ஆஃபை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா 2 இடத்துல வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று P&L அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். அப்போ P&L வரும்போது லெஸ் பண்ணணும், குறைக்கணும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். அது வந்து நம்ம லாஸ், நமக்கு P&L வரும்போது நமக்கு லாஸு. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு வந்து இது வந்து சன்ட்ரி டெட்டார்ஸினுடைய வேல்யூவில் குறைக்கிறோம், அப்போ லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து இது. அப்போ உங்களுக்கு கணக்கை கொடுத்தாங்கன்னா நீங்கள் முதல்ல யூ ஹேவ் டு அசர்டைன் இந்த பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களான்னு முதல்ல தெளிவாயிடுங்க. ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தா P&L அக்கௌண்ட் மட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு போட பார்ப்போம். இப்போ ஹவு டு ட்ரீட், இது எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் சொன்னது தான். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். த ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மெசர்ஸ் ABC Limited as on 31/3/20,000 shows the trade receivable rupees 2,80,000. அதாவது மிஸ்டர் ABC லிமிட்டடில் ட்ரையல் பேலன்ஸில் 31/3/2020 அன்னைக்கு ட்ரேடு ரிசீவபிள் ஒர்க்கர் வந்து 2,80,000 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது ட்ரையல் பேலன்ஸில் வந்துடுது. தட் இஸ் கால்டு சன்ட்ரி டெட்டார்ஸ் இல்லைனா ட்ரேடு ரிசீவபிள், எது வேணால் சொல்லிங்க. அது வந்து 2,80,000 நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அதனால் ஒரு இடத்துல வந்து போச்சு. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தராங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போது
இது ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஷோஸ் தட் a firm return of 10% of the trade receivable as bad debts. அதாவது ட்ரேடு ரிசீவபிள்ல 10% வராதுன்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதனுடைய 10% எவ்வளோ? 28,000. ஓகேங்களா? அப்போ இந்த 2,80,000ல 28,000 நாம கழிக்கணும், அதாவது குறைக்கணும். ஓகேங்களா? இந்த 28,000 நமக்கு லாஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் போட்டோம். என்ன பண்ணுவோம்? பேட் டெட்ஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட். அதனால வந்து பேட் டெட்ஸ் நமக்கு வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இதில் போய் குறைக்கணும். நம்ம சண்டே டெட்டார்ஸை குறைக்க போகிறோம். போட்டு 28,000. ஏன்னா சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அதாவது ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு டெபிட் பேலன்ஸஸ்ல 2,80,000 நமக்கு டெபிட் பேலன்ஸ்ல இருக்குது. இதை குறைக்கணும்னாக்கா இங்க வந்து 28,000 கிரெடிட் பண்ணி ஆகணும். மைனஸ் 28,000 போறது பதில் இங்க 28,000 கிரெடிட் பண்றோம். அது சண்டே டெட்டார்ஸ் கிரெடிட் சைட்ல போடுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இந்த பேட் டெட்ஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட் சொன்னேன். நாமினல் அக்கௌண்ட்ஸ் டு பி க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ 28,000 வந்து டெபிட் பேலன்ஸ்ங்கிறது க்ளோஸ் பண்ணா இது ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட் 28,000. அப்போ இது போயிடும். 28,000 வந்து இது நில் ஆயிடும். அப்போ நமக்கு வந்து இங்க வந்து இன்னொரு ஜேர்னல் வந்து P&L அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் போட்டு 28,000 இங்க போடுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 28,000 இந்த 28,000 கேன்சல் ஆயிடும் நமக்கு. ஓகே. அப்ப இது வந்து நமக்கு வந்து ஜேர்னல் ப்ராப்பர். இது வந்து லாஸ்டா க்ளோசிங் என்ட்ரி. புரியுதுங்களா? இது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பண்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ்ல வரல. ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி டைரக்டா போட்டுக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வராது, நேரா போயிருக்கலாம். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தனால இந்த இதெல்லாம் வருது. ஓகே. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜேர்னல் ப்ராப்பர்ல சொன்ன மாதிரி பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேட் ரிசீவபிள் 28,000 ட்ரேட் ரிசீவபிள் ஏன் கிரியேட் பண்றோம்? அவங்க கொடுத்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறோம். ட்ரேட் ரிசீவபிள் வேற வழி கிடையாது. அந்த அமௌண்ட் வராதுன்றாலும் குறைச்சிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது க்ளோசிங் என்ட்ரியில் வந்து இந்த பேட் டெட்ஸை க்ளோஸ் பண்றோம். அப்போ வந்து ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்டை வந்து ஆல்வேஸ் நாமினல் அக்கௌண்ட் ஷுட் பி க்ளோஸ்டு அண்ட் வென் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாமினல் அக்கௌண்ட் ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கணும். எக்ஸப்ட் பர்சனல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கணும். அது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஷீட் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் தான் இருக்கணும். அது நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸாக போகும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பேட் டெட்ஸ் இது கேன்சல் ஆகிடும். ரைட்டு. இது P&L போயிடும். ஓகேங்களா? க்ளோசிங் என்ட்ரி முடிச்சிட்டோம். இப்போ புரியுதுங்களா? இது எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்லையும் ட்ரையல் பேலன்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆக போவேன். இங்கே ட்ரூ ட்ரேட் ரிசீவபிள் கிரெடிட்ல இருக்கட்டும். இது P&L வந்து டெபிட் பேலன்ஸஸ் இருக்குது. இது இருக்குது. ஓகே. இப்போ பாருங்க இந்த கணக்கு அதே கணக்கு தான். நீங்க பாருங்க P&L அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் போட்டுக்கிறேன். இதில் வந்து பேட் டெட்ஸ் 2 பேட் டெட்ஸ் போட்டு 28,000 போட்டாச்சு. ஏன்னா P&L அக்கௌண்ட் டெட்டார் இங்கே டெபிட் பண்ணணுமா? இங்கே டெபிட் பண்ணணும், இங்கே கிரெடிட் பண்ணணும். இது போட விடுறது. P&L அக்கௌண்ட் டெட்டார் 2 பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் போட்டோம். 28,000 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது முடிஞ்சிருது. இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம வந்து சண்டே டெட்டார்ஸ் 2,80,000 இருக்குது. இது 28,000 கழிக்கிறோம். கழிச்சிட்டு 2,52,000 போடுறோம். ஆக்சுவலா சண்டே டெட்டார்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியதுனால சண்டே டெட்டார்ஸ் அதில் ட்ரேட் ரிசீவபிள் எதுனா போட்டுங்க. இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,80,000 இருக்குது. இங்க 28,000 போட்டுட்டு பேலன்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து இங்க வந்து 2,52,000 வரும் இல்லையா? இங்க பேலன்ஸ் 2,52,000 போடுவோம். போட்டு வரும். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வரும். நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் இதுதான் இங்க வரும். இந்த 252,000 இது வரும். ஓகேங்களா? ஆனா இந்த 28,000 கிரெடிட்ன்றதால இங்க வந்து சண்டே டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்க 28,000 போடக்கூடாது. ஏன்னா இது கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுன்றனால இதை தூக்கி இந்த சண்டே டெட்டார்ஸ் கூட கிளப் பண்றோம். கிளப் பண்றதுனால லெஸ் பேட் டெட்ஸ் போட்டு லெஸ் பண்ணி காட்டிக்கிறோம். இதுதான். அப்ப நெட் இங்க என்னதா 252 வருதா? இந்த 252 இங்க வருதா? சரியா போச்சு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இயர் இது தெளிவா தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த லெஸ் பேட் டெட்ஸ் போட்டு போட்டோம்ல, அது நெக்ஸ்ட் இயர் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோனா சண்டே டெட்டார்ஸ் 2,52,000 தான் இருக்கும்.
2,82,000 வராது, 80,000 வராது. நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சண்டே டெட்டார்ஸ் வந்து 2,52,000 தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா ரைட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னா மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட் டெட்ஸ் ஆன் த ட்ரேட் ரிசீவபிள் விச் ஆர் கெப்ட் லாங் லைஃப். அதாவது நீண்ட நாட்களுக்காக நீண்ட நாட்கள் வராத ஒரு கடனை, இப்போ வந்து சண்டே டெட்டார்ஸில் ட்ரேட் ரிசீவபிளில் ஒரு நமக்கு வந்து 2,80,000 இருந்துச்சுங்க. இதில் ஒரு 25,000 நீண்ட நாட்களாக வராமல் இருந்ததுன்னா வருமா வராதான்னு டவுட் பண்ணும்போது இதை என்ன பண்ணுவோம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் ப்ரொவிஷன் பண்ணுவோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் போட்டுமே தவிர இது தனி அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம், இதை தனி அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம பேட் டெட்ஸில் என்ன பண்ணோம்னா 2,80,000 வந்தோம்னா அப்படியே 28,000 போட்டு லெஸ் பண்ணிட்டு மீதி வந்து இருக்கிறது நம்ம 2,52,000 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதை வந்து என்ன பண்ணும், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் சண்டே டெட்டார்ஸையும் பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்றா காட்டுவோம், பட் தனித்தனி அக்கௌண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். இதுவும் அடுத்த வருஷம் கணக்கில் எடுத்து போவோம், இதுவும் அடுத்த வருஷம் கணக்கில் எடுத்து போவோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸையும் அடுத்த வருஷம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து போவோம், சண்டே டெட்டார்ஸையும் அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து போவோம். அதனால தான் சொன்னேன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். அதாவது எக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் நம்ம வராமல் இருக்குது, இவருக்கு வராது அப்படின்னு நினச்சின்னு ஒரு 25,000 வந்து வராது, வந்தால் வரட்டும் வரலாம் போடணும்னு ப்ரொவிஷன் பண்ணி வைக்கிறோம், அந்த வரும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணி தனியாக கிரெடிட்டில் வச்சுக்கிறோம். இதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஓகேங்களா? ஹவு டு ட்ரீட். இப்போ மறுபடியும் அதே தான் பார்க்கணும். ஒரு சம் பார்ப்போம். The trial balance of Mr. ABC Limited as on 31,000 shows the trade receivable 2,80,000. அதே கணக்கு ட்ரையல் பேலன்ஸில் ABC Limited பற்றி கொடுத்துருவாங்க. ட்ரேடு ரிசீவபிள் வந்து 28,000 கொடுத்து சார் 2,80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ டிபியில் நமக்கு 2,80,000 இருக்குது. ட்ரேடு ரிசீவபிள் நமக்கு 2,80,000 இருக்குது. இது டெபிட் பேலன்சஸ். ஓகேங்களா? இது டிவியில் இருக்குது, அதனால் இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் shows that the firm provides 5% of trade receivable as provision for bad debts. provision for bad debtsக்கு அடிஷனலாக வந்து 5% ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. provision for bad debts 5% கொடுத்தாங்கன்னா இந்த 2,80,000க்கு 5% எவ்வளோ பாருங்க, 2,80,000 5% போட்டோம்னா 14,000 வரும். ஓகேவா? இப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கு 14,000 தராங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது நாம் கிரெடிட் பண்ணுறோம். அதாவது டெபிட் பேலன்ஸஸ் வந்து இது குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இது டெபிட் கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட்டு நமக்கு என்ன ஆகுது, அதனால் நமக்கு லாஸ் தான் நமக்கு. அப்போ P&L அக்கௌண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படி சொல்லிட்டு போடுவாங்க. இங்கே 14,000, இங்கேயும் 14,000 வரும். ஓகேங்களா? இது வந்து P&L அக்கௌண்ட்டில் போயிட்டு நமக்கு வந்து டெபிட் சைடில் P&L அக்கௌண்ட்டில் போயிடும். இந்த இது வந்து கிரெடிட்ன்றதுனால இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்கில் போகும். ஆனால் ட்ரையல் பேலன்ஸில் இது வந்து எங்கே போகணும், இதை ஆக்சுவலாக எங்கே போகணும், கிரெடிட் பேலன்ஸ்ன்றது ஆக்சுவலாக எங்கே போகணும், லைபிலிட்டி சைடில் போகணும். லைபிலிட்டி சைடில் போகுமான்றதை பார்ப்போம், நம்ம அப்புறம் பார்ப்போம். லைபிலிட்டி சைடில் போகணும். ஓகேவா? கிரெடிட் பேலன்சஸ் எல்லாமே வந்து லைபிலிட்டி சைடு போகணும், டெபிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து அசட் சைடில் போகும் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்போ இது எப்படி இருக்கட்டும். ரைட், இந்த சம்ம பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டெட்ஸ் 14,000 40,000. ஓகே, நீங்கள் கேட்கலாம், போன இதில் சம்மில் வந்து பேட் டெட்ஸை போட்டுட்டு அதை திருப்பி வந்து க்ளோசிங் என்ட்ரி பண்ணமே, இதில் ஏன் க்ளோசிங் என்ட்ரி வரலன்னு கேட்கலாம். பேட் டெட்ஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட்டு, அதனால அது க்ளோசிங் என்ட்ரி போனோம்.
ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, இது க்ளோசிங் அக்கௌண்ட்லாம் போட முடியாது அன்லெஸ் இந்த பணம் வராதோ இல்லை அட்ஜஸ்ட் ஆகாதே பண்ண முடியாது. அதனால் இது நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்ட் இருக்கணும். இது வந்து நமக்கு இழப்புன்றதுனால ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டைரெக்டாக வந்து டெபிட் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். திருப்பி சொல்கிறேன், இது பர்சனல் அக்கௌண்ட்னால இந்த அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணலை. பேட் டெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணி முடிச்சு எடுத்து போயிட்டோம். அதோட அந்த அக்கௌண்ட்ஸ் அடுத்த வருஷம் எடுத்து போக மாட்டோம். ஆனால் பர்சனல் அக்கௌண்ட் இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வருது பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால இதை வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸஸ் கிரெடிட் சைடில் எடுத்து போகும். அதனால வந்து கிரெடிட் சைடு நெக்ஸ்ட் இயர் போகும்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து பை ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு இங்கே 14,000 எடுத்து போகும். இதுதான் ஓல்டு ப்ரொவிஷன் சொல்லிட்டு உங்கள் புக்கில் வரும், சம்மில் வரும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்தும்போது ஓகே ரைட். புரியுதுங்களா? அது இந்த இடம் ரைட். இப்போ இது எப்படி அக்கௌண்ட்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 14,000. ஏன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் இது டெபிட், பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், இங்கே டெபிட் பண்ணிட்டோம். இது வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே வந்து 2,80,000 இருக்குது. ஓகேவா? இந்த 14,000 மறந்துடுங்க, இந்த இது மறந்துடுங்க. நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து 14,000 கிரெடிட்டில் வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேடு ரெசிவபிள் ஆர் சன்டி டெட்டார்ஸ் போட்டு இங்கே 14,000 போடணும். ஏன்னா வந்து ஆல் கிரெடிட் பேலன்சஸ் வந்து லைபிலிட்டி சைடில் தான் வரும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே போட்டால் தப்பு கிடையாது. இங்கே வந்து 2,80,000 இது கரெக்டு. இது வந்து ட்ரேட் ரெசிவபிள் வந்து அதாவது சாரி இது வந்து வித்தின் பிராக்கெட்டில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கூடும். நம்ம வந்து 14,000 இங்கே போட்டு வச்சுக்கலாம். ட்ரேட் ரெசிவபிள் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 14,000 வச்சுக்கலாம். ஆனால் அக்கௌண்டிங் கன்வீனியன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா, இது கிரெடிட் ப்ளஸ் பாயிண்ட் வருது இல்லையா, இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடுமா, அப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணுறோம். 14,000 போட்டு மைனஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல காட்டுறோம். 2,80,000 14,266 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அதாவது லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் ப்ரொவைட் பண்ணதுனால 14,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது 2,66,000 நெட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் கரெக்டு. நெக்ஸ்ட் இயர் இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு போது என்ன பண்ணுவோம்னா, இந்த அமௌண்ட்டை எடுத்து போயிட்டு சன்டி டெட்டார்ஸ், அதாவது சன்டி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 2,80,000 அப்படியே போட்டுக்குவாங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து 14,000 வந்து இங்கே அப்படியே கிரெடிட்டில் போடுவாங்க. அது ரெண்டு அக்கௌண்ட்டும், இந்த அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணலை, இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 14,000 இங்கே கொண்டாந்து போகிறது பதில் நம்ம இங்கே போட்டு இதனுடைய தொடர்புடைய இது அப்படின்னு காட்டணுன்றதுக்காக இங்கே பண்ணியிருக்கோம். இதுதான் ஆக்சுவல். இப்போ 266 வந்து லெஸ் பண்ணால் 266 வருது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் போகும்போது சண்டே 266 எடுத்து போக மாட்டாங்க, 2,80,000 எடுத்து போவாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் 14,000 எடுத்து போவாங்க. இப்படி தான் வரும். இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் போன இதில் நம்ம என்ன பண்ணோம், சன்டி டெட்டார்ஸ் லெஸ் பேடர்ஸ் போட்டோம். பேடர்ஸ் போட்டு நெட்டை போட்டோம்ல, அந்த நெட்டை தான் எடுத்து போவாங்க. ஏன்னா பேடர்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டை மீதி இருக்க நெட் எடுத்து போவாங்க. 252 எடுத்து போவாங்க. பட் இதில் அப்படி கிடையாது, 280 எடுத்து போவாங்க, 14,000 எடுத்து போவாங்க. ஓகேவா? புரியுதா? இது அடுத்தது பேடர் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார். இப்போ ரெண்டையும் கொடுத்தாங்கன்னா பேடர்ஸையும் ப்ரொவிஷன் ஃபார் பேடர்ஸையும் ரெண்டையும் கொடுத்துட்டு ஓல்டு அண்ட் நியூ ப்ரொவிஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பண்ணுறது, இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி சொல்லி கொடுப்பாங்க, பேடர்ஸ் ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு கணக்கு போட்டுருவாங்க. இந்த ஓகே, இது கொஞ்சம் தெளிவாக பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காய்ங்க. The extract of trial balance of ABC Limited 31/3/2020 அன்னைக்கு trade receivable that is sundry debtors 3,50,000, provision for bad debts 20,000, இது வந்து bad debts return off வந்து 30,000, additional information new provision for bad debts 10%. இதை வந்து ஒன்று லிஸ்டிங் பண்ணுவோம். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்றது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இது ரெண்டு இடத்துல வரும், ஒன்று P&L, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடு ரிசீவபிள்ன்றது 3,50,000, இது அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும்.
பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது ஓல்டு ப்ரொவிஷன். இது அதாவது ஏற்கனவே இது ஓப்பனிங், இது பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க 20,000. இந்த 20,000 இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில், ஆனால் மைனஸ் லெஸ்ன்னு சொல்லி தனியாக போட்டு காட்டுப்பாங்க. இந்த இது கீழே வந்து போட்டு தனியாக காட்டிருப்பாங்க, அப்படியே காட்டிருப்பாங்க. அந்த டிட்டோ அப்படியே கொண்டு போய் காட்டிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இது ரெண்டும் பேலன்ஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிடும், இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஓகே, இது பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பண்றது வந்து ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இது வந்து P&L அக்கௌண்ட்ல வரும். அப்போ வந்து பேட் டெட்ஸ் 30,000 P&L அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் கணக்கு. இது ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் டிவியில் வந்து இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. நம்ம இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட தேவையில்லை. இந்த நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எவ்வளோ? 10% போட்டுருக்காங்களா? இந்த பேட் டெட்ஸ் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள்லேருந்து பேட் டெட்ஸ் லெஸ் பண்ணிட்டு கழிப்பாங்க. இது இங்கே கழிக்கக்கூடாது. ஏன்னாக்கா இது வந்து ஆல்ரெடி டிவியில் வந்து போதுன்றதுனால இது அட்ஜஸ்ட் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அப்போ 3,50,000 தான் நம்ம எடுத்துக்கணும். 3,50,000 எடுத்தோம்னா அது 10% ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்களா? 10% ப்ரொவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 35,000. ஓகேங்களா? 35,000. அதாவது இந்த வருஷம் 10% ப்ரொவைட் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் 10% ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னா, போன வருஷம் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணீங்க எனக்கு தெரியாது, அதை விட்டுடுங்க. இந்த வருஷம் இருக்கிறதுல 10% போடுங்க அப்படின்னா 35,000. ஓகே, 35,000 வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரொவைட் பண்ண சொல்லிட்டாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ல இப்போ பாருங்க, இது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இது ஓல்டு ப்ரொவிஷன் எங்கே இருக்குது? இது வந்து லெட்ஜர் போடுங்க. இது போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஓல்டு ப்ரொவிஷன் எவ்வளோ? 20,000 கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வருஷம் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க? 35,000 ப்ரொவைட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது 35,000 வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகேவா? 35,000 ப்ரொவைட் பண்ணுங்க. அப்போ இங்கே எவ்வளோ குறையுது? 20,000 இருக்குது. இங்கே எவ்வளோ குறையுது? 5,000 குறையுதா? அப்போ இங்கே வந்து டூ பேலன்ஸு கேரி டவுன் போட்டால் 35,000. இங்கே வந்து பை பேலன்ஸு, இது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டால் 35,000. அப்போ இது போட்டால் 35,000 வருதா? அப்போ அடிஷன் எவ்வளோ பண்ண போகிறோம்? 15,000. இந்த 15,000க்கு தான் நாம் வந்து நியூ ப்ரொவிஷன் தரணும். 15% தான் நம்ம வந்து நியூ ப்ரொவிஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். புரியுதுங்களா? இதைத்தான் என்ன செய்வாங்கனாக்கா, பேட் டெட்ஸு 35,000 போட்டுருவாங்க. அது ப்ரொவிஷன் 30,000 போட்டுருவாங்க. ஆட் நியூ ப்ரொவிஷனு. நியூ ப்ரொவிஷன் எவ்வளோ? இப்போ 35,000 சொல்கிறாங்களா? லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் சொல்லும்போது 20,000 போடும்போது இது விட்டுருங்க. ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் எவ்வளோ வருது? அப்போ நெட் நம்ம எவ்வளோ தரோம்? 5,000 தான் வந்து நம்ம நியூ ப்ரொவிஷன் தரோம். அந்த டூரிங் தட் இயர் 35,000 நியூ ப்ரொவிஷன் கொடுத்தாலும் ஏற்கனவே ஓல்டு ப்ரொவிஷன் லெஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ 15,000 வருது. இதைத்தான் அவங்க வந்து அப்படி சொல்லுன்றாங்க. இங்கே புரியுதா இந்த கான்செப்ட்? ஓப்பனிங்கில் 20,000 இருந்தது, ஆனால் நம்ம இந்த வருஷம் க்ளோசிங்கில் 35,000 ஆக்கணும். இப்போ எவ்வளோ குறையுது? 15,000. நம்ம 15,000 தான் நம்ம வந்து நமக்கு வந்து அடிஷனல் லாஸ் இந்த வருஷம். அப்போ அடிஷனல் லாஸ் நம்ம வரும்போது P&L அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் போட்டு 15,000 தான் போடணும். 35,000 போடக்கூடாது. ஏன்னா இந்த ஓல்டு ப்ரொவிஷனில் இங்கே இருக்குது, ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000 இருக்குது. அடிஷனல் 15,000 போட்டோம்னா 35,000 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து ஜேர்னல் ப்ராப்பர். இப்போ என்ன வந்து பார்ப்போம். இதை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் 15,000 ஆக்சுவலாக என்னன்னாக்கா 35,000 மைனஸ் ஓல்டு ப்ரொவிஷன் 20,000 இதை போட்டோம்னா 15,000 வருது அப்படின்றது மீனிங். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதை வந்து P&L அக்கௌண்ட்லையும்
பேலன்ஸ் ஷீட்லையும் எப்படி வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். இது P&L அக்கௌண்ட். வழக்கமாக நீங்கள் போதும் பேட் டெட்ஸ், இந்த பேட் டெட்ஸ் டெபிட்டில் வரணுமா, இதை கொண்டாந்து போட்டுக்கிட்டோம். ஓகே, ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் போடுறோம். ஆட் நியூ ப்ரொவிஷனு 35,000. ஆக்சுவலாக இது வந்து 35,000. இது ஒரு லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் ஆஃப் 20,000. அப்போ எவ்வளோ வரும்? 15,000 தான் இங்கே வந்து ஆட் பண்ணுறோம். இல்லை 15,000 ஆட் பண்ணோம்னா 30,000 + 15,000 45,000. இதை தான் நம்ம சிம்பிளாக வந்து 30,000 ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் சொல்லிட்டு 45,000 போடுறோம். புரியுதுங்களா? இது ஏன் நியூ ப்ரொவிஷன், இதில் வந்து ஏன் ஓல்டு ப்ரொவிஷன் லெஸ் பண்ணி காட்டோன்ட்டு இதை புரியணும், நமக்கு தெரியணும். இந்த வருஷம் நியூ ப்ரொவிஷன் எவ்வளோன்றது பார்த்தா தெரியணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இது அப்படியே இப்படி போடாமல் இப்படி கூட போடலாம். ஆனால் வந்து இப்போ ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ தெரியணுன்றதுக்காக 2 பேட் டெட்ஸ் 30,000 2 அடிஷனல் ப்ரொவிஷனை போடலாம். அடிஷனல் ப்ரொவிஷன் போட்டு 15,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 45,000 போடலாம். ஆனால் இந்த கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால என்ன செய்கிறாங்கனாக்கா ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் போட்டு போடுறாங்க. இதுதான் ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் வாங்க. சண்டே டேட்டாஸ் எவ்வளோங்க? 3,50,000. ட்ரேட் ரிசீவபிள் 3,50,000. இங்கே 3,50,000 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இல்லை நம்ம வழக்கமான பேட் டெட்ஸ் லெஸ் பேட் டெட்ஸ் போடுவோமா? ஆனால் இங்கே போடலை. ஏன் போடல? இந்த பேட் டெட்ஸு ஆல்ரெடி பேலன்ஸ் இது ட்ரையல் பேலன்ஸில் வந்துடுறதுனால இருக்கு, இது அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். இந்த 3,50,000ன்றது இந்த பேட் டெட்ஸ்லாம் லெஸ் ஆன பிறகு வந்தது தான் நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க போட்டுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து டிவியில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்ததுனால திருப்பி 1 செகண்ட் வந்து இதில் வந்து நம்ம லெஸ் பண்ணக்கூடாது. இதே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம லெஸ் பண்ணி காட்டலாம். ஆனால் டிவியில் தான் வந்ததுனால வந்து ஒரு இடத்துல தான் வரும். அது நம்ம P&L போயிடுது, அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 35,000. ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இது சண்டே டேட்டாஸ்ன்றது செப்பரேட் அக்கௌண்ட். இது அக்கௌண்ட் நம்பர் 1. லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வேறு அக்கௌண்ட்டு. நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் எவ்வளோ போட்டோம்? 35,000 கொண்டாந்துமா? அடுத்த வருஷம் வந்து 35,000 ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து போவோம். அதனால 35,000 அப்படியே கொண்டா போட்டோம். சண்டே டேட்டாஸ்ன்ற செப்பரேட் அக்கௌண்ட்டு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது செப்பரேட் அக்கௌண்ட்டு. இது நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸில் டெபிட் பேலன்ஸ் சைடில் எடுத்து போவோம். இது வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸில் கிரெடிட் சைடாக கிரெடிட் பேலன்ஸில் எடுத்து போவோம். இப்போ டெபிட்டு இதில் போட மெஜி 350 வந்துருக்குங்களா? நெட் வந்திருக்கும். ஆக இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, இந்த நியூ ப்ரொவிஷன் தான் இங்கே போடணும். இது இந்த நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து 35,000ன்றது என்னென்ன மீனிங்னாக்கா, ஏற்கனவே இருக்கிற ஓல்டு ப்ரொவிஷன் 20,000, புதுசாக கொடுத்த 15,000, மொத்தமாக வந்து 35,000 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஓல்டு அண்ட் நியூ ப்ரொவிஷன்ஸு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் போடுறோம். இல்லை செஷன் 2 இதை கொஞ்சம் தரவா பாருங்க. அதே தான் 31.3 ட்ரேட் ரிசீவபிள் வந்து 3,50,000. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 20,000. இது ரெண்டுமே வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அதாவது இது ரெண்டுமே வந்து ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அப்போ இது ஒரு அக்கௌண்ட்டு, இது கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும், இது டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இது டெபிட் பேலன்ஸஸ், கிரெடிட் பேலன்ஸஸ். அடிஷனல் பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வந்து 30,000. இது ரெண்டு இடத்துல போகும். ஒன்று P&L அக்கௌண்ட் போகும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். நியூ ப்ரொவிஷன் பேட் டெட்ஸு இது ரெண்டு இடத்துல போகணும். ஒன்று P&L போகணும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கு போடலாமா? இப்போ நம்ம போட வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 தான் போகணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2 போட்டாகணும். ஒன்று பேலன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் போட்டாகணும், நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் போடணும். இந்த இடத்துல வந்து அதாவது டிபியில் வந்து பேட் டெட்ஸ் எதுவும் கொடுக்கல, பேட் டெட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆனால் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் போப்போம். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் டெட்டார் டு சண்டே டெட்டார்ஸ் ஆர் ட்ரேட் ரிசீவபிள் 30,000. ஓகேங்களா? சண்டே டேட்டாஸில் போய் இது கழிக்கணும். ஓகே, கழிச்சிருவோம். அடுத்தது பாருங்கள், இந்த பேட் டெட்ஸை வந்து நாமினல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுமா? அப்போ P&L அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் டெட் அக்கௌண்ட் 30,000. இது ஓகேவா? இது ரெண்டும் கிளியர் ஆகிப்போச்சு. இது நமக்கு தெரியும். இது இந்த பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃபுக்கு இதை போட்டாச்சு. பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட்
அது அப்படியே இது போட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ளோசிங் என்ட்ரி வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் முடிஞ்சுதா? ரைட், ஓகே. இப்போ பாருங்க, நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இந்த இடத்துல ஒரு கணக்கு இருக்குது, 10% ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் சிக்கல் என்னன்னா 10% ப்ரொவிஷன்றது எதுக்கு பண்ணோம்? போன கணக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த 3,50,000க்கு அப்படியே வந்து போட்டோம். இந்த இடம் என்ன பண்ணோம்னா இந்த 3,50,000 10% போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 30,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை லெஸ் பண்ணிட்ட பிறகு மீதி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தான் புது ப்ரொவிஷன் போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இல்லையா, 3,50,000. ஏன்னா இது அட்ஜஸ்ட் ஆகலை, இனிமேல் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். போன இதில் பேட் டெட்ஸ் வந்து டிவிலே கொடுத்துருந்தாங்க, அது அட்ஜஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டோம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்றது இனிமேல் தான் டிவியில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டேட் ரிசீவில் போயிட்டு 30 அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கிரெடிட் கொடுத்தோம்னா 350 320 ஆகிடும். 3,20,000. இந்த 3,20,000 தான் நீங்கள் 10% ப்ரொவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா 32,000. அப்போ நியூ ப்ரொவிஷன் வந்து 32,000 ஆச்சா? ஈஸியாக சொல்லி திரும்ப. ஓல்டு ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது? ஓல்டு ப்ரொவிஷன் வந்து 20,000 இருந்தா, இப்போ அடிஷனல் ப்ரொவிஷன் எவ்வளோ போடணும்? 12,000 பண்ணால் போதும். இப்போ பாருங்க, 12,000 பண்ணால் போதுமா? ரைட். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 12,000 வந்துடுதுங்களா? கிளியர் ஆகிடுது. ஓகே. இப்போ நமக்கு வந்து P&L அக்கௌண்ட்டில் எப்படி வரும்னு பார்ப்போம். P&L அக்கௌண்ட்டில் எப்படி வரும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏற்கனவே ட்ரேட் ரிசீவ் நமக்கு வந்து நியூ பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எவ்வளோ? 30,000. 30,000. இப்போ ஆக்சுவலாக வந்து புதுசாக ப்ரொவைட் பண்ணது வந்து ஒரு 12,000. அப்போ 42,000 தான் டோட்டலாக வந்து டெபிட் ஆகணும். இப்போ எவ்வளோ வந்து பார்ப்போம். 30,000. அதாவது இந்த ப்ரொவிஷன் 30,000 ப்ளஸ் நியூ ப்ரொவிஷன் 12,000 போட்டோம்னா நமக்கு 42,000 நெட்டாக வரணும். ஓகே. இப்போ வந்து P&L அக்கௌண்ட் இப்படி வந்து பார்ப்போம். பேட் டெட்ஸ் வந்து இது வந்து ஒன்று வந்து இதில் போடணும், டிவி இது வந்து P&L அக்கௌண்ட்டில் வரணும். இது வந்து போச்சு. ஓகேவா? அது வந்து லெஸ் ஓல்டு ப்ரொவிஷனு இங்கே வந்து போச்சு. ஓகே. ஆட் நியூ ப்ரொவிஷனு 32,000. அதாவது 10% போட்டுருக்கோம் இல்லையா, க்ளோசிங்கில் 10% இருக்கனால 32,000 போட்டோம். அப்போ இது இன்னைக்கு போட்டு 62,000, அது லெஸ் பண்ண தெரியும் 42,000. இது வந்து போச்சு. இது முடிஞ்சிடுது. அடுத்தது இது வாங்க, பேலன்ஸ் ஷீட் வாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து சண்டே டெட்டார்ஸ் வந்து 3,50,000. இதில் நமக்கு எந்த குழப்பம் கிடையாது. இது வந்து இதாக இருக்கும். இதில் இந்த பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்ன்றது லாஸ். இது பேலன்ஸ் ஷீட்டில் போகணுமா? இந்த லாஸ், இந்த லாஸை வந்து கழிச்சாகணும். கழிச்சோம்னா 3,20,000. ஓகேவா? ரைட். அப்படியே இருக்கட்டும், இந்த கணக்கு இருக்கட்டும். இப்போ நியூ ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ சொன்னேன்? 32,000 சொன்னேன் நானே. அப்போ மற்ற நெட்டு 2,88,000. ரைட், ஓகே. இதில் வந்து நமக்கு குழப்பம் கிடையாது. நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து 32,000 ப்ரொவைட் பண்ணி இந்த வருஷம். அதாவது போன வருஷம் நமக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸில் வந்து ஓப்பனிங்கில் வந்து நமக்கு 20,000 இந்த கிரெடிட்டில் இருந்தது. இந்த வருஷம் வந்து நம்ம அடிஷனல் ஒரு 12,000 போட்டுக்கிறோம். அப்போ 32,000 வந்து 12,000 போட்டோம்னா 32,000 வந்து நமக்கு வந்து பேலன்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோம். நம்ம அது கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ அதெல்லாம் போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், சண்டே டேட்டாஸ் ஒரு அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட் இயர் அப்படியே போகும். லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்காக போகும். அதாவது சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பேலன்ஸில் வந்து எவ்வளோ போகும் அப்படின்றது குழப்பம் வருது. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸில் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நமக்கு 32,000 ப்ரொவைட் பண்ணனால 32,000 கிரெடிட் லிங்க் வரும். ஓகே. இங்கே எவ்வளோ வந்து கேள்விக்குறி போட்டனால எவ்வளோ வரும்? 3,50,000 வருமா, இல்லை இந்த 30,000 கழிச்சிட்டு 3,20,000 வருமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரும்? நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம எடுத்து போகிறது 3,50,000 எடுத்து போகணுமா, இல்லை 3,20,000 எடுத்துமா? அப்படி போனால் இந்த 30,000 என்ன ஆகும்னா, இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, இதை கழிச்சிடும். நம்ம மீதி இருக்கு 320 தான் போகும். அதாவது சண்டே டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம 3,50,000 டெபிட் பேலன்ஸில் இருந்தது. இப்போ பேட் டெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், சாரி பேட் டெட்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறோம். அதை 30,000 வந்த மாதிரி கணக்கு எழுதுறோம். அது அப்படி தான் லாஸ்ன்றோம். அப்போ கழிச்சிட்டோம். மீதி நமக்கு வந்து 3,20,000 நம்மகிட்ட இருக்கும்.
இல்லையா? அந்த 20,000 நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்சஸ். அப்போ இந்த பேலன்சஸ் தான் வந்து நமக்கு அடுத்த வருடம் எடுத்து போகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே டேட்ஸ் போட்டுருவாங்க, லெஸ் பேட் டேட்ஸ் போட்டு இது கழிச்சு தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ் போடுவாங்க. தட் மீன்ஸ் இது சேர்ந்து கல்டுகெதர் ஒரு அக்கௌண்ட், இது வேற அக்கௌண்ட். அப்போ நெட்டாக 320, இது வந்து 30,000 வந்து நெக்ஸ்ட் இது. புரியுதுங்களா? இதுதாங்க பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ஓல்டு அண்ட் நியூ ப்ரொவிஷன்ஸ். இவ்வளோதான் கணக்கு, இதில் வேற ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் இந்த கணக்கில் ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 10,000 கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க. அதான் இது டிபியிலே வந்து வச்சுக்கோங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் டிபியில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றும் இல்லை, பேட் டெட்ஸ் வந்து இங்கே போடுறோம் இல்லை, 2 பேட்ஸ் இங்கே ஒரு 10,000 2 பேட்ஸ் போட்டுரும். இது வந்து டிவியில் வந்து இது வந்து டிவியில் வந்தது, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தது இந்த 30,000. அப்போ போட்டோம்னா 30 போட்டால் 52,000 வரும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இதையும் சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான். 10 + 30+, அதாவது எப்படி போடணும், பேட் டெட்ஸ் இப்படி எது போடனாக்கா இந்த இடத்துல போடும்போது எப்படி போடனாக்கா 2 பேட் டெட்ஸ் 10,000 2 பேட் டெட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஏன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நியூன்னு போட்டு இதை போடணும். இது வந்து ஆல்ரெடி டிபியில் அட்ஜஸ்ட் ஆகி போச்சுன்றால முதல்ல போடுறோம். இது வந்து இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இது வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஆட் நியூ ப்ரொவிஷன்ஸு லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன். அப்போ பேட் டெட்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி நியூ ப்ரொவிஷன் கூட்டிகிட்டு லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் போட்டால் வந்துடும். இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, பேட் டெட்ஸு ஆட் நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணும்போது நியூ ப்ரொவிஷனுடைய ஃபுல் அமௌண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? இது அதனுடைய கான்செப்ட் இதுதான். இது புரியாமல் நம்ம வந்து குருட்டாம்போக்க அப்படி போட்டு இருக்கக்கூடாது. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எந்த டைமில் நம்ம டவுட் வந்தாலும் இது இப்படி தான் போடணும்னு புரிஞ்சுக்கும், தப்பு இல்லாமல் போடுவோம். ஓகே, ஆஸ் ஏ சிஏ ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஒரு +2 ஸ்டூடெண்ட் மாதிரி பிகாம் ஸ்டூடெண்ட் மாதிரி போடக்கூடாது. ப்ரொஃபஷனலாக போடுற நீங்கள் இந்த தெளிவு இல்லாமல் போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து பேட் டெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சம்மு, வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டான சம்மு, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியலனாக்கா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, இல்லை என் இமெயில் முகவரிக்கு அனுப்புவீங்க. நான் வந்து உங்களுக்கு அதை வந்து தெளிவாக சம்மோட விளக்கம் போட்டு தரேன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லி தர பாருங்க. இது ஒரு பேலன்ஸ் ஷீட் போகிற பாருங்க. இது கேபிட்டல், ஆட் என்பி, இதை போட்டுட்டு தான் நம்ம வந்து இங்கே டோட்டல் எவ்வளோன்னு போடுவோம். இதான் வந்து போடுவோம், இதெல்லாம் விட்டுருங்க போடுவோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது என்னன்னா, இந்த நெட் ப்ராஃபிட் இதை கூட ஆட் பண்ணாமல் தனியாக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லிட்டு தனியாக ப்ரொவைட் பண்ணி வச்சுருவாங்க. அது எப்படி போடுவாங்கனாக்கா இப்படி தான் போடுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டு, கேபிட்டலு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ தனியாக போட்டுருவாங்க. அதாவது கேபிட்டல் ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் ஒன்று தான், இது ப்ளஸ் இது கூட தான் இருக்கும். ஆனால் இது தனியாக வந்து ப்ரொவிஷன்ஸாக காட்டி வைப்பாங்க. இவ்வளோ இருக்குது, கேபிட்டலை விட இது அதிகமாக இருக்குது. ஏன் இது பண்ணுறாங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஆட் நெட் ப்ராஃபிட் போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் போட்டு இது பண்ணிங்கன்னா டோட்டல் போட்டிங்கன்னு வச்சிங்களா, ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும். வந்து நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பேலன்ஸில் வரும்போது நம்ம வந்து கேபிட்டல் வந்து இவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக எவ்வளோ கேபிட்டல் போட்டு தெரியாமல் போயிடும் இல்லையா? அப்போ ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோ தெரியுன்றது தனியாக காட்டுவாங்க. இந்த P&L ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லாம் வந்து ரிசர்வ்ஸ் தனியாக போட்டு காட்டுவாங்க. இதான் அதனால் காட்டாதான் ரிசர்வ் சர்ப்ளஸ், வேறு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லை. வெரி சிம்பிளாக இது. ஓகே, ரொம்ப இது அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது அட்ஜஸ்ட்மெண்ட் சினாப்சிஸ் உங்கள் புக்கில் இருக்கிறது தான். இதை பாருங்கள். ஓகே, இதில் பாருங்கள், எல்லாம் வந்து இஃப் கிவன் த ட்ரையல் பேலன்ஸ்னால் ஏதாவது ஒரு சைடில் தான் வரும்னு சொல்கிறேன். பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே பாருங்கள், எல்லாம் பாருங்கள். இன்கம் அவுட்ஸ்டாண்டிங், இன்கம் ரிசீவ்ட், பேலன்ஸ் ஷீட்டு, பேட் டெட்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் ஆர் டவுட்ஃபுல் டெட்ஸ் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் போடுறாங்க, தப்பாக போட்டுக்கிறாங்க. இது பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். அதாவது இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து இது நான் என்ன சொன்னேன், விளக்கம் சொன்னேன் இல்லையா, நெட்டை போகிறதுக்காக காட்டுறோம் இல்லையா, நெட்டு அதாவது நியூ ப்ரொவிஷன் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் காட்டுறதுக்காக வந்து இவங்க பேலன்ஸ் ஷீட் P&L வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக P&L வரும்னு சொல்லக்கூடாது. இது இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே எல்லாரும் ஒன்று ட்ரேடிங்கும் பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரேடிங்கு P&L பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னா டிவியில் வந்ததெல்லாம் ஏதாவது ஒரு சைடில் தான் வரும். டிவியில் வராமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்ததுன்னா ரெண்டு சைடில் வரும், ஏபி.
பேலன்ஸ் ஷீட் ஏதாவது கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் வரும், ஒன்று ட்ரேடிங் இல்லை பேமெண்ட்டில் வரும். இவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன வரும், மேக்ஸிமம் என்னென்ன வரும் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கிறோம். பொதுவான கான்செப்ட்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நான் நடத்துனது இல்லாமல் வேறு ஏதாவது வந்தாலும் உங்களுக்கே தெரியும், இது எப்படி போடணும்னு தெரியும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் வித் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரே ஒரு சம் தான் போட போகிறோம். ஒரு சம்மில் மேக்ஸிமம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வருமோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி போட்டுரும். அந்த ஒரு சம்மை நீங்கள் தரவாக பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஃபைனல் அக்கௌண்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அடுத்த இதில் வந்து நம்ம காத்திருப்போம். வழக்கம் போல் சஜஷன்ஸ் கரெக்ஷன் இருந்தால் malin@gmail.com சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த டுட்டோரியலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் தி ஃபீஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.